Hi all, welcome to Brain Accounting Tutorial. 12th Standard Unit 1 உங்களுக்கு என்ன chapter? அதாவது accounts from incomplete records இல்லையா? So அந்த chapterல இருந்து exercise sum தான் நம்ம வந்து work out பண்ணிட்டு இருக்கோம், isn't it? So in previous video we have covered till 5th problem இல்லையா? So 1, 2 and 3, 4 and 5 இந்த 5 sumsமே வந்துட்டு என்ன sum? Profit or loss, ascertainment of profit and loss நம்ம வந்து complete பண்ணியாச்சு. So 6, 7, 8 and 9 இந்த 4 சம்மே உங்களுக்கு என்ன டாபிக்ல வருதுன்னா statement of affairs. So இந்த 4 sum தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னா என்னன்னு சொல்லி அதோட ஃபார்மேட் அதோட சம் எல்லாமே வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம் எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு லிங்க் தரேன். இப்போ எக்ஸசைஸ் சம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு ஃபார்மேட் நம்ம கோ த்ரூ பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம ஃபார்மேட் நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ சி ஃபார்மேட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இந்த புக்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அஸ் ஆன். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப்னு வரும்போது அந்த டீலரோட நேம் அந்த கம்பெனியோட நேம் இருக்குன்னா அதை நம்ம போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் in the books of ABC company, then statement of affairs as on 31st March or 31st December னு சொல்லி ஒரு இயர் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த இயர் நம்ம இங்க போடணும். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் என்ன? ஃபார்மேட். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் தான் உங்களுக்கு ரெண்டு சைடுமே வந்து அமௌண்ட் காலம் வரும். ஸோ this one is liability side, this one is asset side. So liability side என்னென்ன வரும்? sundry creditors, bills payable, outstanding expenses, bank overdraft. இதெல்லாமே என்னது? இதெல்லாமே liabilities. Then asset side, cash in hand, cash at bank, sundry debtors, bills receivable, stock in trade, prepaid expenses, fixed asset. இதெல்லாமே asset இல்லையா? ஸோ இந்த liabilities minus asset இல்லையா? ஸோ இது ரெண்டுத்துக்குமே மைனஸ் பண்ணி வர ஆன்சர் தான் என்னது? கேபிட்டல். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இது நீங்கள் இயர் ஸ்டார்டிங்கில் போடுறீங்க அப்படின்னா அது ஓப்பனிங் கேபிட்டல், அட் த இயர் ஆஃப் த எண்டிங்கில் போடுறீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல். ஓகே, ரெண்டு கேபிட்டலுமே ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஃபார்மேட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ த பேலன்சிங் ஃபிகர் மஸ்ட் பி த கேபிட்டல், எய்தர் ஓப்பனிங் ஆர் க்ளோசிங் கேபிட்டல். ஓகே, இப்போ நம்ம 6th சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். So see the question, 6th sum. Following are the balances in the books of Thomas as on 31st March 2019. So this is the information is given for us. So what they are நம்மள என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க? ப்ரிப்பேர் a statement of affairs as on 31st March 2019 and calculate capital as that date. Okay, prepare a statement of affairs. So இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? statement of affairs we have to find. Okay, இந்த prepare statement of affairs போட்டாலே நமக்கு என்ன கிடைச்சிரும்? calculate capital. So நமக்கு capital கிடைச்சிரும். Okay, let's get started to work out the problem. Okay, see the question, statement of affairs யாருக்கு நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறோம்? தாமஸ் as on 31st March 2019 அதையும் போட்டுடலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் as on 31st March 2019. ஓகே, 2019. தென் liability side, this one is asset side, amount column. ஓகே, நவ் இப்போ நம்ம என்ன பண்ணணும்? என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் sundry creditors 6 lakh. கிரெடிட்டர்ஸ்னாலே என்ன? அது வந்து liability இல்லையா? ஸோ அதையும் போட்டுடலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் வந்து sundry creditors, how much? 6 lakh. So the next question is furniture 80,000. furniture is a asset, so furniture 80,000. furniture 80,000. next one, land and building is also the asset, so அதையும் போட்டுடலாம். land and building, how much is the land and building? 3 lakhs rupees, 3 lakhs. Then sundry debtors is asset, sundry debtors 3,20,000. next one, bills payable நம்ம பே பண்ணியிருக்கோம், அப்போ அது liability. bills payable, how much is the bills payable? 1,20,000. 1,20,000. next one, cash in hand is the asset, cash in hand, how much ma? 20,000. then bills receivable 60,000. bills receivable is 60,000 and stock is also the asset, so அதையும் நம்ம போட்டுடலாம். stock 2,20,000 is the stock. ஓகே, இப்போ நம்ம எல்லாமே நம்ம போட்டாச்சா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்?
ரெண்டு சைடுமே நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் போட்டாச்சான்னு நம்ம செக் பண்ணணும். எஸ், நம்ம எல்லாமே போட்டுட்டோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு சைடு இருக்கிற அமௌண்ட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஓகே, 3 lakh + 80,000, 3,80,000 + 3,20,000, 3,80,000, இதில் ஒரு 80, இதில் ஒரு 20. ஸோ 1 lakh, 7 lakh. ஓகே, 7,60,000, 7,80,000, தென் 7,80,000 + 2,20,000 is 10 lakh. ஸோ அதை போட்டுருங்க, 10 lakhs. ஓகே, இப்போ இந்த சைடு பாருங்கள், 6 lakh + 1,20,000 is 7,20,000. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 10 lakh கூட மைனஸ் 7,20,000, 10 lakhல 7,20,000 நம்ம மைனஸ் பண்ணால் 2,80,000. ஸோ our answer is 2,80,000. ஸோ நம்ம இங்கே என்ன போடணும், கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் இஸ் 2,80,000. ஸோ திஸ் இஸ் த க்ளோசிங் கேபிட்டல். இப்போ நமக்கு இந்த ரெண்டு சைடுமே நமக்கு டேலி ஆகிடுமா? புரிஞ்சுதா? வெரி ஈஸி ப்ராப்ளம். ஓகே, அசட் சைடு நம்ம போட போகிறோம், லயபிலிட்டி சைடு போட போகிறோம். இந்த சைடு இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த சைடு இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சது, 10 lakh. இங்கே ஆட் பண்ணதுக்கு 7,20,000. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆன்சர் என்னது, 2,80,000 இஸ் த க்ளோசிங் கேபிட்டல். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, கேபிட்டல் இஸ் 2,80,000. Okay, now see the 7th question. On 1st April 2018, Subha started her business with capital of rupees 1,20,000. Okay, 1st April 2018ல சுபா அப்படின்றவங்க அவங்களோட பிஸ்னஸை எவ்வளோ கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1,20,000 கேபிட்டல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இது என்னது, திஸ் ஒன் இஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஓகே, இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது என்னது, ஓப்பனிங் கேபிட்டல். இங்கே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டியூரிங் த இயர் ஷி விட்ரா 30,000 ஃபார் ஹர் பர்சனல் யூஸ். ஷி introduced further capital of rupees 40,000 during the year. Calculate her profit or loss. லாஸ்ட் சம்மில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு கேபிட்டல் நம்மள ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் இந்த சம்மில் ஓப்பனிங் கேபிட்டல், ட்ராயிங்ஸ் அமௌண்ட் அண்ட் அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடுறதுக்காக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் நம்மளுக்கு கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, க்ளோசிங் கேபிட்டல். ஸோ வி ஹேவ் டு செக் வெதர் த க்ளோசிங் கேபிட்டல் இஸ் அவைலபிள் ஆர் நாட். ஓகே, ஸோ இந்த சம்மில் நம்ம பார்த்த வரைக்கும் நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணணும், நம்ம க்ளோசிங் கேபிட்டல் நம்ம தான் ஃபைன் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஃபைன் பண்ணணும், லாஸ்ட் சம் பார்த்தோம் இல்லையா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், அதே மாதிரி போட்டு நம்ம இப்போ ஃபைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன போடணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 31st April 2018. So statement of affairs. Okay, so first information, bank overdraft. Bank overdraft is the liability, 50,000. So அதை போடலாமா, bank overdraft, how much ma, 50,000. Then debtors, second one is debtors 1,80,000. debtors is a asset, debtors 1,80,000. So the next one, bills receivable 70,000. bills receivable, so நம்ம receive பண்றோம், asset, bills receivable how much, 70,000. So the next one, computer machinery 30,000 and 3 lakh, ரெண்டுமே asset, அதையும் போட்டுடலாம். computer, how much is the computer, 30,000. machinery, machinery how much, 3 lakh. Okay, so the next one is stock in trade. Stock is the asset, stock 1,60,000. creditors, so the next one, creditors, how much is the creditors, 90,000. creditors 90,000. next one, bills payable 2,40,000. bills receivable வந்து assetல வருதுன்னா அப்போ bills payable எங்கே வரும், liabilities, bills payable 2,40,000. then cash in hand, cash in hand how much, 60,000. ஓகே, நமக்கு இங்கே டேபிளில் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே போட்டாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், இதை வந்து நம்ம பேலன்சிங் பண்ணிடலாம். ஓகே, லெட்ஸ் சீ மா. எஸ், வி ஹேவ் டு ஆட் எவ்ரி திங் ஹியர். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா யுவர் ஆன்சர் வில் பி 8 lakh. ஸோ திஸ் சைடு, இந்த சைடு எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 3,80,000. 3,80,000. So 8 lakh minus 3,80,000 is capital. அதுதான் என்னது, capital balancing figure. So tell me ma, 8 lakh minus 3,80,000. இங்கே உங்களுக்கு நான் போடுறேன்,
8 lakh minus 3 lakh 80,000. The answer is 4 lakh 20,000 is the capital. Closing capital. So now இங்கே பேலன்ஸ் பண்ணிடலாம் 8 lakh 8 lakh பேலன்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு கேபிட்டல் எவ்வளோ கிடச்சிருக்கு 4 lakh 20,000. ஸோ our closing capital is how much ma? Closing capital is 4 lakh 20,000 is our closing capital. ஸோ இங்கே நமக்கு வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது, ட்ராயிங்ஸ் இருக்குது, அடிஷ்னல் கேபிட்டல், அது எல்லாமே நம்ம பார்த்துடலாமா? ஸோ how much is the drawings-மா? 30,000. அதை போட்டுடலாம். Add drawings. Add drawings. How much is the drawings? 30,000 is the drawings. So 4 lakh 20,000 plus 30,000 is 4 lakh 50,000 minus additional capital. Minus additional capital. How much is additional capital? She introduced further capital of rupees 40,000. So additional capital is 40,000. 4 lakh 50,000 minus 40,000. 5 minus 4, 1. So 4 lakh 10,000 is our adjusted closing capital. Okay, adjusted closing capital. Okay, next step enna? Minus opening capital. Minus opening capital. Opening capital starting நான் சொன்னேன் இல்லையா 1,20,000, அதுதான் opening capital. ஸோ இந்த 1,20,000யும் நம்ம இங்கே எடுத்து போட்டுடணும். ஓகே, ஸோ தட் இப்போ நம்ம இங்கே 4,10,000 மைனஸ் 1,20,000 போட்டிருக்கோமா? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் என்னது? ப்ராஃபிட் ஆர் த லாஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு? டெல் மீ. 2,90,000. 2,90,000. ஸோ இது இப்போ ப்ராஃபிட்டாக லாஸா? ஓப்பனிங்கை விட க்ளோசிங் அதிகமாக இருக்குது. அப்போ இது என்னது? ப்ராஃபிட். ஓகே, ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 2,90,000. ஓகே, இந்த சம் மட்டும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டுட்டு அந்த க்ளோசிங் கேபிட்டல் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. அந்த க்ளோசிங் கேபிட்டலை வச்சு நம்ம என்ன போட்டிருக்கோம்? அது ப்ராஃபிட்டாக லாஸான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வாட் இஸ் ஆன்சர்? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 2,90,000. Okay, now see the eighth sum. Eighth sum question என்னன்னு பார்த்துடலாமா? Raju does not keep proper book of accounts. Following details are taken from his record. Okay, இது வந்து opening balance, opening year, அதாவது starting of the year ஓட values, and இது வந்து ending of the year ஓட values. Okay, so இப்போ கீழே என்னென்ன informations கொடுத்துருக்காங்க பாருங்க. During the year, he introduced capital rupees 50,000 and withdraw rupees 2,500 per month from business. Prepare statement of profit or loss. ஓகே, இங்கே வந்து ஓப்பனிங்கோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, க்ளோசிங்கோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அவங்க எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க? 50,000. விட்ரா 2,500 per மந்த்துக்கு 2,500னா அப்போ இயருக்கு எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்மள ப்ராஃபிட்டாக லாஸான்னு சொல்லி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் நமக்கு ஓப்பனிங் கேபிட்டலும் இல்லை, க்ளோசிங் கேபிட்டலும் இல்லை. ஓப்பனிங் டைம், அதாவது அந்த இயர் ஸ்டார்டிங்கில் இருந்த பேலன்சிங் கொடுத்துருக்காங்க, இயர் எண்டிங்கோட பேலன்சிங் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த சம்மில் 2 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஃபைன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது வந்து இதை வச்சு இந்த வேல்யூஸை மட்டும் நம்ம வச்சு ஃபைன் பண்ணுறது என்னது? ஓப்பனிங் கேபிட்டல். இந்த இயரோட வேல்யூ மட்டும் வச்சு நம்ம ஃபைன் பண்ணுறது ஓப்பனிங் கேபிட்டல். இதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணுறது க்ளோசிங் கேபிட்டல். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார் த ஓப்பனிங் கேபிட்டல் வந்து ஃபைன் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட்? ஓகே, சி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல். Opening capital is on 1/1/2018. ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பனிங் கேபிட்டல் தானே ஃபைன் பண்ணுறோம், அதனால நம்ம ஒன்லி இந்த அமௌண்ட்டு தான் பார்க்கணும், இது நம்ம பார்க்கக்கூடாது. ஓகே, ஸோ இதை மட்டும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு. ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன்? கேஷ் அட் பேங்க் 80,000. கேஷ் அட் பேங்க் இஸ் அசெட். ஸோ அசெட் சைட் போட்டுருங்க. கேஷ் அட் பேங்க். கேஷ் அட் பேங்க் 80,000. ஓகே, கேஷ் அட் பேங்க் இஸ் 80,000. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் 1,80,000. ஸ்டாக் அசெட். So stock of goods, how much ma? 1,80,000. Okay, so the next one is debtors 90,000. Debtors 90,000. Debtors 90,000. Next, sundry creditors. Creditors நாலே என்னது? liability 1,30,000. So அது நம்ம liability சைடில் போட்டுடலாம். Sundry creditors 1,30,000. Okay, the next one, bank loan. Bank loan is a liability 60,000. Bank loan 60,000. Next one, plant and machinery 1,70,000. So அது என்னது? asset. Plant and machinery
How much? 1,70,000. 1,70,000. So next information, bills payable 80,000. Bills payable வந்துட்டு liability 80,000. நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்குது. பில்ஸ் பேயபிள்னா ரிசீவபிள்னா என்னென்னு. பேயபிள்னா நம்ம பே பண்ணுறது, ஸோ அது லயபிலிட்டி. நம்ம கிட்டேருந்து கேஷ் அவுட் ஆகுது, ஸோ அது லயபிலிட்டி. ரிசீவபிள் மீன்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணுறோம், ஸோ அது நம்மளோட அசெட். ஓகே, அப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சா? இப்போ பேலன்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, 1,80,000 plus 80,000, 2,60,000 plus 90,000 plus 1,70,000 is 5,20,000. 5,20,000. இப்போ இந்த சைடு எல்லாமே ஆட் பண்ணுங்க. 1,30,000 plus 60 plus 80,000 is 2,70,000. How much? 2,70,000. நீங்கள் உங்களுக்கு நான் சின்னதாக எழுதுகிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்? கேபிட்டல் balancing figure. So 5,20,000 minus 2,70,000 is 2,50,000. 2,50,000. So 5,20,000. இப்போ இங்கே பேலன்சிங் ஆகிடுச்சா? ரெண்டு சைடும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ கேபிட்டல் இஸ் 2,50,000. இது என்ன கேபிட்டல்? இது ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ த ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் 2,50,000. நவ் இப்போ நமக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குது? க்ளோசிங் கேபிட்டலுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? க்ளோசிங் கேபிட்டல் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சி வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன்? கேஷ் அட் பேங்க் 90,000. அதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் ஆன் 31/12/2018. ஸோ கேஷ் அட் பேங்க். இப்போ நம்ம இந்த அமௌண்ட் பார்க்கக்கூடாது. இந்த அமௌண்ட் பார்க்காம என்ன பண்ணணும்? இந்த அமௌண்ட் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஓகே, கேஷ் அட் பேங்க் 90,000 அசெட் சைடு. கேஷ் அட் பேங்க் how much? 90,000. Next one, stock of goods 1,40,000. Stock of goods 1,40,000. Stock of goods 1,40,000. Next one, debtors 2 lakh. How much is the debtors? 2 lakhs. So அதையும் நம்ம போட்டுடலாமா? Debtors 2 lakhs. Sundry creditors 1,95,000. Sundry creditors how much? 1,95,000. Next one, bank loan 60,000. Bank loan 60,000. Bank loan 60,000. Bills payable 45,000. Bills payable 45,000. Plant and machinery 1,70,000. Plant and machinery 1,70,000. இது ஏன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நான் அப்படியே போட்டுட்ருக்கேன்னா, ஸோ மேலே இருக்கிறதே தான் கீழே. ஒன்லி திங் த வேல்யூஸ் ஆர் சேஞ்சிங் இல்லையா? வேல்யூஸ் மட்டும்தான் நமக்கு மாறுது. ஓகே, நவ் இப்போ இது எல்லாமே போட்டாச்சா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? நம்ம இது எல்லாத்தையுமே பேலன்சிங் பண்ணணும். ஸோ டெல் மீ, 1,40,000 plus 3,40,000 plus 1,70,000 plus 90,000 is 6 lakhs. ஸோ இந்த சைடு இருக்கிற எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு 6 lakhs கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த சைடு ஆட் பண்ணணுமா? ஸோ இங்கே நமக்கு கேபிட்டல் கிடைக்கும், அதை போட்டுடலாம். கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர். ஸோ 1,95,000 plus 60 plus 45,000. ஸோ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 3 lakh கிடைக்குது. ஸோ 6 lakh minus 3 lakh is 3 lakhs. இப்போ இந்த ரெண்டு சைடுமே பேலன்சிங் பண்ணிடலாம். ஸோ நமக்கு கேபிட்டல் எவ்வளோ கிடச்சிருக்கு? 3 lakh. இது எதோட கேபிட்டல்? இது க்ளோசிங் கேபிட்டல். ஸோ ஹவு மச் இஸ் த ஓப்பனிங் கேபிட்டல்? இஸ் 2,50,000. க்ளோசிங் கேபிட்டல் இஸ் 3 lakh. ஓகே, இப்போ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கிடச்சிருச்சு நமக்கு. ஸோ இதை நம்ம வச்சு என்ன பண்ணணும்? ப்ராஃபிட் ஆர் லாஸ் we have to find. ஓகே, இப்போ நம்ம ஃபைன் பண்ணதை இங்கே நான் எழுதியிருக்கேன். ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 2,50,000. க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 3 lakhs. ஓகே, இப்போ அசெட்டில்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? க்ளோசிங் கேபிட்டல். அதை எழுதிடுங்க. க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் இஸ் ஹவு மச்மா? 3 lakh is the closing capital. Add drawings. Add drawings. How much is the drawings is given in the question? See, withdraw 2,500 per month. Per month க்கு 2,500 னா per year க்கு எவ்வளோ? 2,500 into 12. 0 0 to 5s are 10, 2 2s are 4 5, 0 0 1 5s are 5, 1 2s are 2. 30,000. So drawings
30,000. So 3 lakh plus 30,000 is 3,30,000. Okay. So next step என்ன minus additional capital. Additional capital. How much is the additional capital is given in the question? 50,000 is the additional capital. இப்போ இதை மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 2,80,000. 3,30,000 minus 50 is 2,80,000. Minus opening capital. Opening capital how much ma? நம்ம கண்டுபிடிச்சோம்ல opening capital 2,50,000. So 2,50,000. ஸோ இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது பார்ப்போமா? 0 0 0 0 8 minus 5 3 2 minus 2 0. ஸோ that 30,000. இது ப்ராஃபிட்டா லாஸா பாருங்க 0 0. ஸோ இது கேன்சல் 0 0 8 minus 5 is 3 2 minus 2 is 0. ஸோ that 30,000 கிடச்சிருக்கு. ஸோ இது ப்ராஃபிட்டா லாஸா? ஓப்பனிங்கை விட அட்ஜஸ்டட் க்ளோசிங் அதிகமாக இருக்குது. அப்போ ஓப்பனிங் கம்மியாக இருக்குன்னா அப்போ இது என்னென்ன ப்ராஃபிட். ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 30,000. அவ்வளோதான். வெரி ஈஸி சம். ஓகே, அந்த கொஸ்டினில் உங்களுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் இல்லை க்ளோசிங் கேபிட்டல் இல்லைன்னா பயப்படாமல் அதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாமல் நம்ம பிளிங்க் பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டா வெரி ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். Okay, now 9th problem. Anand does not keep his book under double entry system. Find the profit or loss made by him for the year ending 31st March 2019. Okay, Anand வந்து என்ன பண்ணுறாங்க? டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து சரியாக அவங்க மெயின்டைன் பண்ணலை. ஸோ அவங்களோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து இயர் ஸ்டார்டிங் அண்ட் இயர் எண்டிங்கோட 2 இயரோட அக்கௌண்ட் பேலன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. மோர் ஓவர் கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். He withdrawn ₹60,000 for his personal use. He had introduced 17,000 as capital. Create a provision for 5% on debtors. Plant and machinery is said to be depreciated at 10%. ஓகே, அவங்க எவ்வளோ விட்ரா பண்ணியிருக்காங்க? அதாவது drawings வந்து 60,000 and additional capital is 17,000. Then provision for 5%. debtorsல 5% and plant and machineryல 10% depreciate பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொவிஷன் அண்ட் டெப்ரிசியேஷன் நம்ம எப்போ பண்ணணும்னா நம்ம இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடுறோம் இல்லையா? இது ஓப்பனிங் பேலன்ஸ், இது க்ளோசிங் பேலன்ஸ், isn't it? ஸோ அப்போ அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம எந்த ப்ரொவிஷன் எந்த டெப்ரிசியேஷனும் பண்ணக்கூடாது. ஒன்லி வென் we are preparing the closing balance, then only we have to create any provision or the depreciation. Okay, closing statement of affairs போடும்போது தான் என்ன போடணும்? provisions நம்ம போடுவோம். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பனிங் ப்ரொவிஷன்ஸ், அதாவது ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் கேஷ் அட் பேங்க் டெபிட். கேஷ் அட் பேங்க் டெபிட் மீன்ஸ் வாட்? 5,000. ஸோ டெபிட் இல்லை எந்த சைடு? அசட் சைடு தான் டெபிட் சைடு இல்லையா? ஸோ போட்டுடலாம். Cash at bank, how much? 5,000 rupees. Then cash in hand 3,000. Cash in hand 3,000 rupees. Then stock of goods 35,000. Stock 35,000. Sundry debtors 1 lakh rupees. Sundry debtors 1 lakh. Then plant and machinery 80,000. Land and buildings 1,40,000. ஓகே, இப்போ நம்ம இதில் டெட்டாஸ் அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கெலாம் நம்ம எதுவுமே டெப்ரிசியேஷனில் பண்ணலை. வை? பிகாஸ் இது என்னது? இது ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லையா? ஸோ இப்போ நம்ம அசட் சைட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன? கிரெடிட்டாஸ் 1,70,000. அதை லயபிலிட்டிஸில் போட்டுருங்க. 1,70,000. ஓகே ஓகே, இப்போ நம்ம இந்த சைடு ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது ஓவராலாக? 3,63,000. 3,63,000 மைனஸ் 1,70,000 பண்ணால் கேபிட்டல் இல்லையா? ஸோ கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் இது வந்து என்னது? இது ஓப்பனிங் கேபிட்டல். ஓகே, ஸோ 3,63,000 மைனஸ் 1,70,000 இஸ் 1,93,000. ஸோ இப்போ இங்கே ரெண்டு சைடுமே என்ன ஆகிடும்? டேலி ஆகிடும். 3,63,000. So what is the answer here? 1,93,000 is the capital, which is opening capital. Okay, so the next one என்ன போடணும்? க்ளோசிங் கேபிட்டல் போட்டுடலாமா? ஓகே, க்ளோசிங் கேபிட்டலுக்கு இன்ஃபர்மேஷன் பாருங்கள். கேஷ் அட் பேங்க் 60,000 கிரெடிட் சைடு. கேஷ் அட் பேங்க் வந்து நம்ம அசட்டில் தான் போடுவோம் இல்லையா? பட் அங்கே அக்கௌண்ட்ஸில் நம்ம என்னென்னு போட்டிருக்கோம்? கிரெடிட்டில் போட்டிருக்கோம் நம்ம. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கிரெடிட் சைடில் தான் போடணும். அந்த கேஷ் அட் பேங்க் என்ன தான் நமக்கு ஒரு அசட்டாக இருந்தாலும் அதோட அக்கௌண்ட்ஸ் நம்ம அதோட பேஸ் நம்ம எங்கே போட்டிருக்கோம்? கிரெடிட்டில் போட்டிருக்கோம். ஸோ கிரெடிட் சைடில் தான் நம்ம போடணும். கேஷ் அட் பேங்க்
How much ma? 60,000. Next one. Cash in hand 4,500. Cash in hand 4,500. Stock of goods 45,000. Next one. Debtors 90,000. So but நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணணும், provisions we have to make the provision இல்லையா. So debtors how much? 90,000 minus provision. ஸோ இப்போ நம்ம 90,000க்கு என்ன பண்ணணும், 5%. கொஸ்டின் எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நமக்கு 5% பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பண்ணிடலாமா? சி 90,000 into 5 divided by 100. 0, 0, 0, 0 will get cancelled. 5, 0, 0, 5 nines are 45. So 4,500. So 90,000ல we have to minus off 4,500. Percentage கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இப்படி தான் போடணும். 90,000 minus 4,500 is 85,500. So next one, debtors அப்புறமா என்ன இருக்குது, plant and machinery. Plant and machineryக்கு ஏதாச்சும் இருக்கா? Yes, plant and machinery is said to be depreciated at 10%. அதையும் போட்டுடலாம் நம்ம. Plant and machinery how much? 80,000 minus depreciation how much ma? 10%. So 80,000ல 10% na how much? 0, 0, 0, 0. So balance is 8,000. So 80,000 minus 8,000 is 72,000. Next one, land and building 1,40,000. Land and building 1,40,000. Land and building க்கு எந்த adjustment கொடுக்கல. So நம்ம அப்படியே போட்டுடலாம். Land and building 1,40,000. What is the next information? Sundry creditors 1,30,000. Creditors 1,30,000. Okay, 1,30,000. இப்போ இதெல்லாமே போட்டாச்சா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் நம்ம டேலி பண்ணணும். எல்லா சைடுமே நம்ம என்ன பண்ணணும், டேலி பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த சைடு எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் 3,47,000. ஓகே, இப்போ இந்த சைடு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 3,47,000. 3,47,000. இப்போ இங்கே என்னென்ன இருக்குது, 1,90,000. அப்போ என்ன பண்ணணும், 3,47,000 மைனஸ் 1,90,000 மைனஸ் பண்ணால் how much? 1,57,000. ஸோ அதை போட்டுடலாமா? கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் இது என்னது, இது க்ளோசிங் கேபிட்டல். ஸோ how much? 1,57,000 is the capital which is closing capital. ஸோ இப்போ இங்கே வந்து கீழே நம்ம என்ன பண்ணிடணும், ஈக்குவல் பண்ணிடலாம். 3,47,000. இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது, ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு, க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. பேஸ்ட் ஆன் திஸ் we are going to find whether we have profit. என்ன பண்ணணும், ascertainment of profit or loss. Profit or loss. இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் பார்த்தோம் நம்ம, க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் capital. How much is the closing capital? நம்ம find பண்ணது 1,57,000 is the closing capital. Add drawings. So format படி தான் நம்ம போகணும் இல்லையா. So add drawings. பாருங்க questionல how much is drawings is given 60,000, isn't it? 60,000. So 1,57,000 7, 6 plus 5 is 11, 2,17,000 minus additional capital. Additional capital how much? 17,000. So அதையும் minus பண்ணிடலாம். So 2,17,000 minus 17,000 is 2 lakh. This one is adjusted closing capital. So minus opening capital. Opening capital how much ma we have found? 1,93,000. 1,93,000. So 2 lakh minus 1,93,000 is 7,000. ஸோ இதை எப்படி நம்ம ப்ராஃபிட்டாக லாஸாக செக் பண்ணணும், ஓப்பனிங்கை விட அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது என்னது, ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 7,000. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன சம் பார்த்துருக்கோம், 6, 7, 8 and 9. ஓகே, இந்த 9 சம்முமே எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்லேருந்து நம்ம ப்ராப்ளம் பார்த்தோம். அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடணும்னா நமக்கு ஓப்பனிங், அதாவது ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவை, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கேபிட்டல் கண்டிப்பாக தேவை. அந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து அடுத்த டாப்பிக்ல இருந்து உங்களுக்கு வரும், அதாவது 10, 11, 12 உங்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ மோரோவர் இந்த சம்மில் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.